கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட அமைதிக்குள்ள மிகப்பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்குங்க. அதை நம்பி நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முன்னேறுங்க. கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது தானாக உங்களோட வாசல் தேடி வரும். நீங்கள் மெதுவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அது மெதுவாக அப்படிங்கிறது கிடையாது, நிலையான வெற்றியை நோக்கிய பயணமாக எடுத்துக்கணும். மெதுவாக போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பின்னாடி யாரும் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் நிச்சயமாக போகக்கூடிய பாதை வெற்றி பாதையாக இருக்கும். அது அற்புதமான ஒரு ராசி இந்த கன்னிராசி. கன்னிராசி அப்படிங்கிறது பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. உங்களை பலருமே சாதாரணமாக நினச்சிருப்பாங்க, ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தாங்க எல்லாத்தையுமே சரியாக செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ராசி. எல்லாத்தையும் சரியாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டவங்க. சின்ன துளி தான் பெருவெள்ளம் ஆகுது, அதுபோல தான் நீங்களுமே. உங்கள் முயற்சியும் அப்படித்தான். சிறிய சிறிய உழைப்புகளை சேர்ந்து ஒரு நாள் பாருங்கள், பெரிய வெற்றியை உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக கொண்டு வந்து தரும். நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சரியாக இருக்கணும், எந்த ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா கூட அது சிறப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு ரொம்பவுமே கவனமாக செய்வீங்க. சில நேரம் நீங்கள் உங்களை அதிகமாக குறை சொல்லிக்கிறீங்க. இது நான் செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது இல்லையா? அந்த சந்தேகம் மட்டும் வேண்டாங்க. சந்தேகம் இல்லாமல் துணிச்சலாக தைரியமாக அந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணிங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். யாருமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் பறக்கிறது கிடையாது. நல்லது கெட்டது சோதனை சாதனை இது எல்லாமே கலந்தது தான். நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே நீங்கள் சிறப்பான நன்மையை பெறலாம். முயற்சி தன்னம்பிக்கை இது மட்டும் எங்கேயுமே குறையக்கூடாது. உங்கள் பலம் என்ன தெரியுமா? கூர்மையான உங்களோட சிந்தனை, பொறுப்புணர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறீங்க இல்லையா அது, அதுக்கப்புறம் ஒழுக்கம் திட்டமிடல், இது ரெண்டுமே இருக்குங்க. கூர்மையான சிந்தனை, பொறுப்புணர்வு, ஒழுக்கம், திட்டமிடலோடு செயல்படக்கூடிய ஒரு ராசியாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அது என்னென்னா ஓவர் திங்கிங். இதை குறைச்சாலே போதும், நீங்கள் சிறப்பாக முன்னேற முடியும். சில நேரம் மனசுக்கு ஓய்வு வேணும் இல்லையா? அதை விட்டுட்டு ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருந்தால் கஷ்டம் உங்களுக்கு தான். எல்லாத்தையுமே உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. எண்ணம் செயல் எல்லாமே. நீங்கள் மெதுவாக போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட பின்னால் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட பாதை வெற்றி பாதையில் போகக்கூடிய ஒரு ராசி கன்னிராசிக்குள்ளே. அதான் முதல்ல சொன்னோம், உங்கள் அமைதிக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்குது. அதை நம்புங்க, கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு. அது அற்புதமாக விழுகக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் உண்டாக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது என்ன மாதிரியான மாற்றம், எப்படிப்பட்ட தாக்கம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரங்க புதன் பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க. புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் விளங்கவும், பண விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கவும் நீங்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நல்லது நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிற பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு பெற முடியும். ஆமாங்க, உங்கள் மொபைல் ஃபோன் எடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை நோட் பண்ணுங்கள். உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு பெறலாம். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நன்மையை நீங்கள் உணர்வீங்க, நல்ல மாற்றங்களை பெறுவீங்க. இந்த ஆனி மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த மாத தொடக்கத்தில் பாருங்கள், உங்கள் ராசிநாதன் புதன் தொழில் சாணத்தில் சூரிய பகவானோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகுதுங்க. இந்த யோகம் சிறப்பான உயர்வை தரக்கூடிய யோகம். அது உங்களுக்கு இந்த மாதம் வந்திருக்கு. இந்த யோகத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வு வரும். புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது பாருங்கள் வெற்றியை ஏற்படுத்தும். எதிர்காலத்தை பற்றின பயத்தை விட்டுட்டு நீங்கள் சிறப்பாக உழைங்க, உயர்வு தானாக வரும். லாபகுருவின் ஆதிக்கமும் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. அதனால லாபம் சீராக வந்துக்கிட்டு தான் இருக்கும், பிரச்சனை எதுவும் கிடையாது. புதிய பங்குதாரர்களோடு இணைஞ்சி பொருள் வளம் பெருக நீங்கள் வழிவகுக்க போகிறீங்க. ஆரோக்கிய தொல்லை உங்களை விட்டு நீங்கும். நிறைய மருத்துவ செலவு செஞ்சுட்டு வந்த உங்கள் உடல் உபாதைகள் இப்போ படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். மருத்துவ செலவு குறையும்.
அஷ்டமத்து செவ்வாய் மாறிய பிறகு மனசில் நிம்மதியும் வரும், பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆதரவு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும். 5ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசிக்கு வராரு. உங்கள் ராசிக்கு பாருங்க 3, 8 இந்த 2 இடத்துக்கு தான் அதிபதி இந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இடம் பூமி இது 2ஆலையும் லாபம் கிடைக்குங்க. அது எப்படின்னா, சிலர் ஏதாவது நிலம் விற்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, சரியான விலைக்கு போயிருக்காது, சரியான கஸ்டமரும் கிடச்சிருக்க மாட்டாங்க. சிலர்லாம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, நிறைய விலை போயிருக்கும், வாங்க முடியாத சூழல் வந்திருக்கும். இப்படி ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு விலகுது. இந்த ஒரு அமைப்பால் பூமி நிலம் சேர்க்கை ஏற்படுது. இல்லத்தில் நல்ல சம்பவம் நடக்கும். சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. கடன் சுமையான வாங்கி இடத்தை வித்துட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட புதுசாக இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பல நாளாக நடைபெற்று வந்த பஞ்சாயத்துகளுமே இந்த மாதம் முடிவுக்கு வரும். ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் போது இதுவரைக்கும் நடைபெறாத நல்ல காரியங்கள் இப்போ சிறப்பாக நடக்கும். அது அற்புதமான ஒரு காலகட்டம் இது. துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட நேர்மையான சிந்தனையுமே இப்போ உயரும். உங்கள் எண்ணம் சிறப்பானதாக இருக்கும். உங்களோட எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும். தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். அது அற்புதமான சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த மாதம். கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 21ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு வராரு. இந்த அமைப்பு வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு 2, 9 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் விரயமே அதிகரிக்கும். அதனால் 21ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் முன்னேற்றம் கருதி அத்தியாவசிய பொருட்களை வாங்குங்க. ஆடம்பர பொருட்களை வாங்குறதுல தவிர்த்துடுங்க. ஆடம்பர பொருள் வாங்கும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்கும், ஆனால் அது பிரச்சனை ஏற்படுத்துது இல்லையா, அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் உங்கள் பெற்றவங்களோட உடல் நலத்துலேயும் கவனம் செலுத்தணும். நீங்கள் வாகனம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுலேயும் கவனம் செலுத்தணும். வண்டி வாகன யோகம் நல்லா இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வச்சிருக்கிற வாகனத்தில் பழுது பார்க்க வேண்டிய நிலை வரலாம். நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த மாதம் கடைசியாக 31ஆம் தேதி பாருங்கள், மீன ராசியில் வக்கரம் அடைகிறாரு சனி பகவான். உங்கள் ராசிக்கு 5, 6 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சனி பகவான். வக்கரம் பெறுவது ஒரு வகையில் நல்லது தாங்க. 6ஆம் இடத்துக்கு அதிபதி வக்கரம் பெறும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, எதிரிகளோட தொல்லை குறையும். லாப நோக்கத்தோடு பழகி இவங்க யாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கூட இருந்து குழி பறிக்கிற துரோகி யாருன்னு புரிஞ்சுப்பீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. கடன் சுமை பெரும்பாலும் பாதிக்கு மேலேயாச்சும் குறையும். உடல் உபாதைகளில் இருந்தவங்க மாற்று மருத்துவத்தால் உங்கள் உடல் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீங்க. இப்போ ராசிக்கு 1, 4, 9 இந்த 2 இடத்துக்குமே சனியின் பார்வை இப்போ பதியுது. அதே போல் குருவின் பார்வையும் உங்களுக்கு இதே இடத்துல வருது. சனி பகவானின் கடுமை குறைத்து நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்துகிறாரு. குறிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குது. கூட பிறந்தவங்களோட திருமண காரியம் இப்போ கைகூடும். தடைபட்டு போன சுபகாரியம் விரைவில் நடக்கும். வரன் தேடுறது, வரன் இது வரைக்கும் அமையல அப்படின்னு நினச்சோங்களா, உங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் செய்யுங்க, நல்லபடியாக வரன் கிடைக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் உண்டாகுது. வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் பாருங்கள், வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினச்ச பிள்ளைங்களுக்கு எடுத்த முயற்சிகள் நிறைவேறும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்குமே உங்கள் எண்ணம் ஈடேறும். உத்தியோகத்தில் வரக்கூடிய இடமாற்றம் உங்களுக்கு இனிமை தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கோங்க. அது அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லது தான். அரசியலில் இருக்கிற நீங்கள் திடீர்னு பாருங்கள், நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் சில நல்ல பொறுப்பு உங்களை தேடி சேரும். அதை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு உங்கள் முயற்சிகள் அப்படிங்கிறது இப்போது நல்ல ஒரு வெற்றியான சூழலை ஏற்படுத்துது. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு தரது மட்டும் இல்லாமல் முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்துது. வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்ட உங்களுக்கு இந்த மாதம் நிலையான வருமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கடன் தொழிலிருந்து விடுபடுவீங்க. நிதி நிலையில் ஆதரவு பக்கபலமாக இருக்குது. பெரும்பாலும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பின்னடைவு, கஷ்டம் இதெல்லாம் நீங்கி அது அற்புதமான நன்மையை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. தொழில் வியாபாரம் 2லேயுமே நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வாடிக்கையாளர்கள்கிட்ட கடுமையை தவிர்த்துட்டு நிதானமாக பேசி பழகணும். வச்சிருக்கிற பொருட்களை தரமான பொருட்களாக வாங்கி வைக்கணும். அதே போல் நீங்கள் உங்கள் பொருட்களை கஸ்டமருக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா அப்போ ரொம்பவுமே எச்சரிக்கையாக எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள்.
பெரும்பாலும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலுமே தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். ஆனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். வீட்டு ரகசியத்தை பற்றி வெளியில் யார்கிட்டையுமே முதல்ல சொல்லாதீங்க. இதை தவிர்க்க பாருங்கள். பண விஷயத்துலையுமே மற்றவங்களை கண்மூடித்தனமாக நம்புறதை குறைச்சிக்கோங்க. இந்த 2 விஷயத்துலையும் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் கலைஞர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் சில முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியில் மாற்றங்கள் பெறலாம். கலைஞர்களுக்கு கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் போட்டி பந்தயத்தில் ஏதாவது பங்கு பெறுறீங்க அப்படின்னா பெரும்பாலும் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். கவனமாக விளையாடணும். ஆனால் மாணவ மாணவிகளுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. படிப்புலேயுமே சிறந்து விளங்க முடியும். அதிக நேரம் எடுத்து கவனமாக படித்து மனப்பாடம் செய்யுங்க. இப்போ அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இப்போ படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஞாபக சக்தி அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பான நன்மை ஏற்படுது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அடிக்கடி பயணம் ஏற்படும், இதனால் விரயங்களும் வரலாம். தேவையில்லாத பயணத்தை தவிர்த்துட்டு தேவையான பயணங்கள் மேற்கொள்ளுங்க. உடல் அசைதிலிருந்து விடுபடலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் அனைத்து கிரக சூழலும் நல்லதாக இருக்குது. அதனால் முயற்சி செய்யுங்க. முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெறுவீங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு பெறலாம். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க நாங்களுமே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.